அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற பிப்ரவரி 16ஆம் தேதி கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக கிடைக்க ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு எக்காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற நிலைகளை உருவாக்குமா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி அன்பர்களே, பெரும்பாலும் இந்த காலகட்டம் கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு ஏறத்தாழ ஒரு ஏற்ற இறக்கமான ஒரு சூழ்நிலையை உருவாகக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறதுங்க. அதனால் இந்த காலம் அப்படிங்கிறது அனைத்து விஷயத்துலேயுமே உங்களுக்கு நன்மை மற்றும் தீமை அப்படின்னு இரண்டுமே கலந்தவாறே நடைபெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா பல விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகவும் வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் பிரிவினையை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய தொழில் நல்ல வருவாய் கிடைக்கப்பெறுவீங்க. வங்கி மூலமாக எதிர்பார்த்த கடனும் கிடைக்கப்பெற வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. ஆனால் நிதி நிர்வாகத்தில் கூடுதல் கவனம் தேவைங்க. தேவையற்ற செலவுகள் சுமையாகவும் அமைய பெறலாம். புதிய தொழில் தொடங்க நினைக்கிறவங்க சரியான திட்டமிடலும் நிபுணர்களின் ஆலோசனையை பெறுவதும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் செலவினங்கள் அதிகரிக்கத்தான் செய்யும். வீண் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமான ஒன்று. இதன் காரணமாக நிதி சிக்கலை சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு. அதனால தேவையற்ற பயணமும் நேரமும் வீணாகவும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் உங்களுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்திலையுமே கவனத்தை செலுத்த பாருங்க. எதிரிகளால் தேவையற்ற சங்கடங்கள் தாமதங்கள் உருவாகலாம். குடும்ப பொறுப்புகளையும் வேலைகளையும் சரியாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் விவேகத்தோடு நடந்து கொள்ள பாருங்க. எந்த இடத்துலையும் சுயமரியாதையையும் சுய கௌரவத்தையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. தன் நம்பிக்கையும் தைரியமும் சற்று அதிகமாகவே காணப்படும். எந்த ஒரு முடிவை எடுப்பதாக இருந்தாலும் குழப்பம் இந்த காலகட்டத்தில் நிலவத்தாங்க செய்யும். அதனால கொஞ்சம் உஷாராக இருப்பதும் அவசியமான ஒன்று. வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் இருக்க கடுமையாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். தலை குனிந்த இடத்துல தலை நிமிர்ந்து நிற்பீங்க. வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பு பலருக்கும் அமைய பெறலாம். ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க. வெளி இடங்களில் அதிகமாக சாப்பிடுவதை தவிர்ப்பதும் நல்லது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சற்று சுறுசுறுப்போடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரத்தையும் வாங்கி கொள்ள நேரலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் செயல்பட பாருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நெகட்டிவாக சிந்திக்க மாட்டீங்க. அதே மாதிரி உங்களுக்கு சாதகமாக உங்களுடைய எண்ணங்களும் பேச்சும் சிந்தனையும் அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும். சுப செலவுகள் தான் இருந்தாலும் பயப்பட வேண்டாம். சுப செலவுகளுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம். திருமணம் காதுகுத்து போன்ற நிகழ்ச்சிகள் வீட்டில் நடைபெற வாய்ப்புகள் இருக்கு. வேலையிலையும் வியாபாரத்திலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கு. கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் கடுமையான உழைப்பையும் இரவு பகல் பாராமல் உழைக்க வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம். இருப்பினும் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்வது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். மற்றொரு புறம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கப்பெறும். நிறைய புது விஷயங்களை நீங்கள் சிந்திப்பீங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள இது நாள் வரைக்கும் நீடித்திருந்த வாக்குவாதம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நிலவவும் ஆரம்பிக்கலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் டென்ஷன் இருக்கத்தான் செய்யும். நிதி நிலைமை ஏற்றத்தாழ்வோடு இருக்க செய்யும். வாங்கிய கடனை திருப்பி அடைக்க ஒரு நல்ல நேரம் காலம்
பிறந்துவிடும் அப்படிங்கிற நம்பிக்கை தங்களுக்கு பிறக்கலாம். அதே மாதிரி மன திருப்தி ஓரளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எப்படியாவது டார்கெட்டை முடிச்சே ஆகணும் அப்படின்னு நேரங்காலம் பார்க்காம நீங்கள் உழைக்கவும் ஆரம்பிச்சிடுவீங்க. மற்றொரு புறம் எதிரிகள் முன்பு கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகளை தவிர்த்து கொள்ளுங்க. இந்த நேரத்தில் தொலைதூர பயணத்திற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இது உங்களுக்கு மிக நல்ல அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இராணுவம், மருத்துவம், தீயணைப்பு, ஆட்டோமொபைல்ஸ் மற்றும் சீருடை அணிந்த பணியாளர்களுக்கு இந்த காலகட்டம் ஓரளவுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்க பெறுகிறது. வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல லாபம் கிடைக்க பெறலாம். அதே மாதிரி மனதில் இருக்கிறத நீங்கள் வெளிப்படையாக பேசி நேர்மையாக இருப்பது பல இடங்களில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய உடல் நலம் மற்றும் உறவுகள் இந்த 2 விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது. நீதிமன்றத்தில் ஏதேனும் தகராறு இருக்குது அப்படின்னா பரஸ்பர சம்மதத்துடன் நீதிமன்றத்திற்கு வெளியே தீர்த்து கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. மேலும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை மீண்டும் யாரேனும் கிளறலாம். தேவையில்லாமல் அந்த வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பிரச்சனையை பெரிதாக்க வேண்டாம். எதிர்பாராத செலவுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படதாங்க செய்யும். அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா உடல் நலத்தில் சற்று அக்கறை காட்ட வேண்டிய ஒரு காலகட்டம். அலுவலகத்தில் நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறது முக்கியம். தொழில் ரீதியாக தவறான புரிதல்கள் பல பிரச்சனைகளை கொண்டு வரலாம். எப்போதுமே அமைதியாக இருந்து அலுவலகம் அப்படி இல்லைன்னா வணிகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்ல எக்காரணத்தை கொண்டும் ஈடுபட வேண்டாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு மாறி மாதிரி அதாவது ஒரு கலவையான நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் இந்த நேரத்தில் பலவிதமான சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெறலாங்க. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா சங்கடங்கள் அவ்வப்போது செல்லக்கூடிய ஒரு காலம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதானித்து செயல்பட பாருங்க. இந்த காலம் உங்களுக்கு சுமாரான ஒரு பலன்கள் தாங்க கொடுக்கும். உங்களுடைய முயற்சிக்கு உடனடி பலன் அப்படிங்கிறது கிடைக்கல அப்படின்னாலும் சரியாக திட்டமிட பாருங்க. அதே நேரத்தில் அதை செயல்படுத்துவதற்கு இந்த காலம் ஒரு சரியான காலகட்டமும் உங்களுக்கு கிடையாது. தற்போது இருக்கக்கூடிய வேலை உள்ளிட்டவற்றுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராத வண்ணம் நீங்கள் கொஞ்சம் உஷாராக நடந்து கொள்ள பாருங்க. கிரகங்கள் ஓரளவுக்கு தான் சாதகமாக இருக்கு. அதிலும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் போன்ற கிரகங்களினுடைய நிலை உங்களுக்கு சாதகமாக இல்லைங்க. அதனால் பணியிடத்தில் வீண் விவாதங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்க. மேலும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் சற்று சவாலாகத்தான் இருக்கும். நினைச்ச காரியங்களை அவ்வளவு எளிதாக உங்களால் நிறைவேற்ற முடியாது. மனதில் குழப்பங்கள் அதிகரிக்கும். அதனால் எந்த காரியத்தையுமே கவனமாக விழிப்புடன் எதிர்கொள்ள வேண்டியது அவசியம். அதே சமயம் இடி மேலே இடி விழற அளவுக்கு பிரச்சனைகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அப்படிங்கிறதுனால எதற்கும் நீங்கள் இந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு தயாராக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று. அதே மாதிரி பயிற்சியை தீவிரமாக எடுத்துக்கொள்ளுங்க. கடுமையான உழைப்பை செலுத்தினால் மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்திலையுமே உங்களால் வெற்றி காண முடியும். மேலும் தேவையில்லாத விஷயங்களில் தலையை நுழைச்சி அவப்பெயர் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். அவமானத்திலையும் சிக்கவும் வேண்டாம். அதே மாதிரி உடல் ஆரோக்கிய விஷயத்திலையும் சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று. சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு அவ்வப்போது நீங்கள் பெறலாம். திடீர் பணவரவு ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாக பெறலாம். அதே சமயம் வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்குங்க. அதை திறம்பட செய்து முடிக்கிறதன் மூலமாக அதற்கேற்ற ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கப்பெற வாய்ப்புகள் இருக்குது. தொழிலை பொறுத்த வரைக்கும், வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்காது, சற்று குறைவாகவே இருக்கும். தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலை சாதகமாக இல்லை. அப்படிங்கிறதுனால பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்க பெறுகிறதுங்க. வேறு அதாவது தொழிலை வேறு இடத்திற்கு மாற்றுவதற்கான முயற்சிகள் சிறு கால தாமதம் ஆகும். அதனால்
இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்படுவது அவசியமாகிறது. திருமண வரன் தேடக்கூடிய முயற்சியில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஈடுபடலாம். நல்ல வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மற்றொரு புறம் கணவன் மனைவிக்கிடையில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கவும் வாய்ப்புகள் இருக்குது. வேலைச்சுமை கூடுதலாக இருக்கும். வேலையில் அதிக அளவு கவனத்தை செலுத்துறதன் மூலமாக வீண் பிரச்சனைகளில் இருந்து தப்பித்து கொள்ளலாம். தொழிலை பொறுத்த வரைக்கும் லாபம் கிடைப்பது சற்று கடினமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூடுதல் முயற்சியையும் உழைப்பையும் போட வேண்டியதாக இருக்க பெறும் அப்படின்னு தான் சொல்லணும்.